வணக்கம். எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக தற்பொழுது களம் இறங்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுகவிலிருந்து விலகிய நிர்வாகிகள் மற்றும் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் களம் இறங்க உள்ளார் ஓ பன்னீர்செல்வம். டிடி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்துள்ளது. 40 தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடையவில்லை. மாறாக 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு, 14 இடங்களில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி என்ற தனிநபரின் சுயநலத்திற்காக அதிமுகவே மிகப்பெரிய ஒரு பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது கனவை சிதைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்படுகிறது. இந்த நிலையில்தான் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் மூவரும் இணைந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்ற பல்வேறு அரசியல் வியூகங்களை தற்பொழுது சசிகலா அவர்களது வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் முடிவிலேயே தெரிந்துவிட்டது. அதிமுகவின் தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்களில் 88 லட்சம் தொண்டர்கள் மட்டும்தான் அதிமுகவிற்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். மீதமுள்ள 1,20 லட்சம் தொண்டர்கள் என்ன ஆனார்கள், அவர்கள் யாருக்கு ஓட்டுக்களை செலுத்தியிருக்கிறார்கள் என்ற எந்த ஒரு தகவல்களும் தெரியவில்லை. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டார். தொண்டர்களது சந்திப்பையும் புறக்கணித்து விட்டார். கோவையில் முப்பெரும் விழாவை ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக இன்று நடத்தவுள்ள நிலையில் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிறதா, இதற்கு என்ன காரணம் என்ற அனைத்து தகவல்களையும் தற்பொழுது அதிமுக பற்றியான தகவல்களை சேகரித்து வருகிறார்கள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் மூவரும். அதிமுகவை மீட்டெடுப்பதை விட அதிமுக முதலில் வெற்றியடைய வேண்டும், அதற்கு ஒருங்கிணைய வேண்டும். பதவி மற்றும் பணம் இதில் மோகம் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருப்பதை இவர்கள் எதிர்ப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெள்ள தெளிவாக கூறிவிட்டார், அதிமுக ஒருபோதும் கட்சியிலிருந்து நீக்கியவர்களை இணைக்க மாட்டோம். அதுவும் குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் தவிர மற்றவர்கள் யாரை வேண்டுமானாலும் அதிமுகவில் இணைப்போமே தவிர இவர்களை மட்டும் அதிமுகவில் இணைக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். அது நிச்சயமாக தற்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்களது பேச்சுவார்த்தை அனைத்தும் தோல்வியில்தான் முடியுமா அல்லது இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றதிலிருந்து தான் இப்பேற்பட்ட தோல்வியா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.